கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் பயிற்சி மருத்துவர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டிலும் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் முதுநிலை மருத்துவம் படித்து வந்த பயிற்சி பெண் மருத்துவர் கடந்த 9ஆம் தேதி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இதனை கண்டித்து நாடு முழுவதும் இன்று காலை முதல் நாளை காலை வரை மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்களுக்கு பணி பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் போதுமான வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பயிற்சி மருத்துவர்களின் போராட்டம் காரணமாக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மருத்துவர்கள் போராடி வரும் வேளையில் புறநோயாளிகள் அவசர சிகிச்சை பிரிவுகளில் எந்த பாதிப்பும் ஏற்படாதவாறு மருத்துவர்கள் பணியாற்றும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துமே இது வரைக்கும் யாருமே இது ஒரு பெரிய இஷ்யூவாகவே வெளியே சொல்றதில்ல. இதை எல்லாருக்கிட்டையும் நம்ம இதை எடுத்துட்டு போறதுக்காக தான் இந்த ப்ரொடெஸ்ட். இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஓபிடியை நாங்கள் எல்லாருமே, அதாவது நான் எசென்ஷியல் சர்வீசஸ் ஓபிடியை நாங்கள் பாய்காட் பண்ணி இந்த ப்ரொடெஸ்ட் பண்றோம். நாங்கள் ஆல் எமர்ஜென்சி சர்வீசஸ் மக்கள் யாருமே பாதிக்கப்படக்கூடாதுன்னு எமர்ஜென்சி சர்வீசஸ் எதுவுமே பாதிக்கப்படலை. எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. எசென்ஷியல் சர்வீசஸ் அண்ட் எமர்ஜென்சி சர்வீசஸ் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. பாதுகாப்பில்லாத மருத்துவ சமூகத்தில் நாங்க எப்படி வேலை செய்யறது? எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக, எங்களுக்கு பாதுகாப்பு வலுப்படுத்துறதுக்காக, வலுவான சட்டங்களை கொண்டு வர்றதுக்காக நாங்க மக்கள் கிட்ட வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு இதுல சப்போர்ட் பண்ணுங்க. புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புறநோயாளிகள் பிரிவில் 1 மணி நேரம் சிகிச்சையை புறக்கணித்து மருத்துவர்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இந்திய மருத்துவ சங்க புதுக்கோட்டை கிளை மருத்துவர்கள் சங்கம் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் புறநோயாளிகள் அவதியடைந்தனர். தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மாணவர்கள் 1 மணி நேரம் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மருத்துவமனைக்கு வந்த புறநோயாளிகள் சிகிச்சை பெற முடியாமல் அவதியடைந்தனர்.